1லேருந்து 10 வயசுக்குள்ள ஒரு ஆட்கள் வராங்க. அந்த குழந்தைகளுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா அங்கே சந்திரன் பலமாக இருக்கணும். அந்த சந்திரனை மட்டும்தான் அங்கே மெயினான ஒரு சாப்டராக பார்க்கணும். இந்த சந்திரன் பலமாக இருந்தால் மட்டும்தான் இந்த புதன் பகவான் எதற்கெல்லாம் அதிபதி அப்படின்னா கல்வி, உயர்வு, மேம்பாடு, இது எல்லாமே புதன் பகவான் தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் பகவான் முழுமையான ஒரு சுபராக இருக்கணும். அவர் நல்ல வலிமை பெற்று இருந்தால் இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, என்ன பண்ணுறது, எனக்கு வேலை கிடைக்கல, திருமணம் ஆகலை, இந்த மாதிரியான மனம் அலைப்பாயக்கூடிய ஒரு கிரகமே ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ, கோவையிலிருந்து. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு நம்ம தேடுறதே பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள். ஒரு ஜாதகரை நோக்கி இன்னைக்கு ரொம்ப நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்காங்க, படிக்கணும்னு ஆர்வமாக இருக்காங்க. இப்போ இன்னைக்கு நிறைய மத இனத்தவரும் ஜாதகம் படிக்கிறாங்க. இப்போ இந்த ஜாதகம் எப்படி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. இன்றைக்கி நான் எடுத்துக்கக்கூடிய சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா வர்க்கோத்தமம். இந்த வர்க்கோத்தமம் அப்படின்னா என்ன, இந்த வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் எந்த வலிமை வாய்ந்தது, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போது நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம ஜாதக கட்டத்தை நீங்கள் எடுத்து அது வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது நீங்களே பார்த்துட்டு அந்த கிரகம் வலிமையாக இருந்தால் அந்த பாவம் எந்த இடத்தில் எத்தனாம் இடத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் உங்களுக்கு வலிமையாக இருக்குது. அப்போ அந்த வலிமை பெற்ற கிரகத்தை நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஆக்டிவாக அந்த கிரகங்கள் வலிமையாக இருக்கும். சரி, வர்க்கோத்தமம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்தில் ராசி கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலையும், ராசி கட்டத்திலையும் உங்களுடைய நவாம்ச கட்டத்திலையும் ஒரே இடத்தில் ஒரு கிரகம், இப்போ செவ்வாய்னா மேஷத்தில் அங்கேயும் மேஷத்தில் இருக்கணும், அப்படி ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்திற்கு வர்க்கோத்தமம் அப்படிங்கிற பெயர். இந்த வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் எதுவாக இருந்தாலும், அது ராகு கேதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பாபகிரகங்கள் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது உச்சம் ஆட்சி பெற்ற ஒரு வலிமையை அது உங்களுக்கு தரும். அப்போ இந்த வர்க்கோத்தமம் எல்லாருக்கும் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படாது. இப்போ அப்படி ஒரு வர்க்கோத்தமம் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் மற்ற கிரகங்களாக எங்களுக்கு இல்லையா அப்படின்னா அதுக்கு ஒரு சில வழிமுறைகள், ஒரு விதிகள் உண்டு. சரி, அப்போ வர்க்கோத்தமம் என்றால் என்ன, ராசி கட்டத்திலையும் நவாம்சத்திலையும் ஒரே கிரகங்கள் இருக்குது. அப்போ அந்த வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் உங்களுக்கு உச்சம் ஆட்சி பெற்ற ஒரு வலிமையை கொடுக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்தது, இந்த வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் என்னெல்லாம் நம்மளுக்கு நல்லதே செய்யும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 1ஆம் இடத்துலேருந்து 10க்குள்ளே இடத்த நீங்கள் ஒரு 12 கட்டத்தில் இருக்குது. இந்த 12 கட்டத்தில் எந்த இடத்துல இருக்குது, இப்போ 1ஆம் இடத்துல இருக்குது, அது உங்கள் லக்னமாக அமைஞ்சால் உங்களுடைய லக்னம் ரொம்ப பலப்படும். அந்த பலம் இருக்கக்கூடிய லக்னாதிபதி எது செஞ்சாலும் சீக்கிரமாக அவருக்கு நடந்துடும். அடுத்த 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன அப்படின்னா ஒரு பணம் சம்பாதிக்கிறது, பேச்சுத்திறன், அவருக்கு எல்லாமே நல்லதாக அமையும். எந்த இடத்துல இருக்காரோ, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10ஆம் இடத்துல இருந்தால் அவர் சூப்பராக தொழிலில் முன்னேறிடுவார். 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அது நீங்கள் ஒரு தோஷமாக எடுத்துக்காமல் அதை நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு கணவன் கிடைப்பாங்க. அதே 5ஆம் இடமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்படி வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்கள் வலிமை மிக்கது. அடுத்தது, இந்த அமைப்புடைய ஒரு கிரகத்துக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிற கிரகம் அந்த வர்க்கோத்தம கிரகத்தை பார்த்தால் இன்னும் பவர் அதிகமாக கிடைக்கும். அப்போ அந்த பவரில் என்ன அப்படின்னா பார்க்கக்கூடிய கிரகமும் அந்த வர்க்கோத்தமம் பெற்ற கிரகமும் நட்பு ரீதியாக இல்லைனாலும் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வல்லமே அந்த 2 கிரகத்திற்குமே இருக்குது. அதனால் நீங்கள் அதை பயப்பட வேண்டாம். சரி, இப்போது ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் ஒவ்வொரு கிரகம் வலிமையுடைய வர்க்கோத்தமம் பெற்ற கிரகமாக நம்மளுக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அப்போ ஒரு மேசத்தில் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம், யாருக்கு அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த அமைப்பு வர்க்கோத்தமம் பெற்ற கிரகமாக நம்ம கருதப்படுறோம். அப்போ அந்த கிரகம் உங்களுடைய ஜாதகத்துக்கு வலிமை மிக்கது.
அதே மாதிரி ரிஷபத்தில் இப்போ மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் நிற்கக்கூடிய அமைப்பு வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம். மேசம் அப்படிங்கிறது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது உங்களுக்கு வர்க்கோத்தமம் பெற்ற கிரகமாக நம்ம நிர்ணயிக்கப்படுறோம். அப்போ அந்த கிரகம் உங்களுக்கு வலிமையான அமைப்பு. அதே மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதமும் கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலும் இருந்தால் அந்த கிரகம் உங்களுக்கு வர்க்கோத்தமம் பெற்ற கிரகமாக கருதப்படுது. சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம், அதுவும் உங்களுக்கு வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம். அடுத்தது கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம். இப்போ கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம், துலாம் அப்படிங்கிற ராசிலையும் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம். அப்போ கன்னியில் 2ஆம் பாதமாக சித்திரையும் துலாம் ராசியில் 3ஆம் பாதமாக சித்திரையில் இருக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம், விருஷ ராசியில் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 4ஆம் பாதம், அதுவும் உங்களுக்கு வர்க்கோத்தமம் பெற்ற ஒரு அமைப்பு. தனுசில் உத்திராடம் 1ஆம் பாதமும் மகரத்தில் உத்திராடம் 2ஆம் பாதமும் உங்களுக்கு வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்களாக கருதப்படுகிறது. கும்பத்தில் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதமும் மீனத்தில் ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலும் இருக்கக்கூடியது வர்க்கோத்தமம் பெற்ற ஒரு கிரகம். இப்போ இந்த மேச ராசியில இருந்து மீன ராசி வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ இந்த அமைப்புக்குரிய கிரகங்கள் அதற்கு உடைய நட்சத்திரத்தை சொல்லி கிரகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் அந்த பாவம் வலிமையான ஒரு பாவம். அப்போ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் வலிமையான நிலையில் பார்க்கும் பல ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா, இப்போ திரிகோணம், இப்போ மூல திரிகோணம்னு சொல்கிறேன். அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னா 100% பவர் இருக்குது. ஒரு கிரகம் எந்த கிரகம் உச்சமாக இருக்கோ அந்த பவரை கண்டிப்பாக மூல திரிகோணம் நம்மளுக்கு கொடுக்கும். கேந்திரம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா 80% பலாபலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ சொந்த வீடு வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்கள்லாம் நம்மளுக்கு 75% நம்மளுக்கு ஒரு வலிமையை கொடுக்கும். அதே நட்பு வீடுகளும் சம வீடுகளும் உள்ள ஒரு கிரகம் 60% வலிமையை நம்மளுக்கு கொடுக்க வல்லது. அப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த கிரகங்கள் எந்த மாதிரி இருக்குது, அப்போ நம்ம ஒரு விஷயத்த முழுமையாக இறங்கலாமா, இல்லை அதில் ஓரளவுக்கு பார்த்து நம்ம செய்யலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இதெல்லாம் இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் நடந்துக்கலாம். இப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒரு 10லிருந்து நம்மளுக்கு 80 வயசு அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனில் என்னென்ன கிரகத்தை பார்த்தா நம்மளுக்கு இந்த வயசுக்கு உண்டான அமைப்புக்கு என்ன யோகங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சிறு வயது பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வயசுக்குள்ள ஒரு ஆட்கள் வராங்க. அந்த குழந்தைகளுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா அங்கே சந்திரன் பலமாக இருக்கணும். அந்த சந்திரனை மட்டும்தான் அங்கே மெயினான ஒரு சாப்டராக பார்க்கணும். இந்த சந்திரன் பலமாக இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு தாய் கிடைப்பாங்க. அடுத்தது நல்ல அரவணைப்பும் பாசமும் அந்த குழந்தைக்கு அந்த சந்திரன் நல்லா இருந்தால் கிடைக்கும். இதே சந்திரன் நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம், சந்திரன் நல்லா இல்லை, இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல தாய் இல்லை, இல்லை அவங்க வேற ஒருத்தர்கிட்ட வளர்க்கப்படுறாங்க, இதுக்கு அன்பு அரவணைப்பு கிடையாது, இப்படி கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். அப்போ 1லேருந்து 10க்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு சந்திரனை நம்ம பார்த்து பதில் சொல்லணும். சரி, 20ல் இருந்து இப்போ 10லேருந்து எடுத்துட்டோம், 10 to 20 வரைக்கும் நம்ம எந்த கிரகத்தை பார்க்கணும் அப்படின்னா புதன் பகவானை தான் பார்க்கணும். இந்த புதன் பகவான் எதற்கெல்லாம் அதிபதி அப்படின்னா கல்வி, உயர்வு, மேம்பாடு, இது எல்லாமே புதன் பகவான் தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் பகவான் முழுமையான ஒரு சுபராக இருக்கணும். அவர் நல்ல வலிமை பெற்று இருந்தால் கல்வியில் நல்ல ஒரு அமைப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த கிரகம் அப்படிங்கிறது இப்போ புதன்
நீசமாயிடுச்சு என்னுடைய ஜாதக கட்டத்தில் அப்படின்னா அது நீசம் அப்படிங்கிறது உடனே எடுத்துக்கக்கூடாது. புதன் பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் நீசம் ஆயிடுச்சு அப்படின்னா அது நீசம் ஆகாது. எந்த ஒரு கிரகம் தன்னுடைய சுயசாரத்தில் நீசம் ஆயிடுச்சு அப்படின்னா அது நீசம் கிடையாது. அதை நீங்கள் நீசமாக சொல்லவே கூடாது. அப்போ 1லேருந்து 20க்குள்ள இந்த புதன் ஆதிக்கத்தை நீங்கள் பார்க்கணும். புதன் பாப கிரகங்களோடு இல்லாமல் இருக்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். இல்லை புதன் பாப கிரகங்களோட சேர்க்கையில் இருக்கா, பார்வையில் இருக்கா. அடுத்தது அவருடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் இருக்கா. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா புதன் நட்சத்திரத்திலே புதன் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவருடைய சுயசாரத்தில் இருந்துட்டாருன்னா 100% நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த கல்வியை நீங்கள் படிச்சுக்கலாம். இன்றைக்கி வரவங்க நான் இந்த கல்வியை படிக்கலாமா வேண்டாமா, எனக்கு இது எடுக்கலாமா வேண்டாமான்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறவங்களுக்கு புதன் தான் நீங்கள் பார்க்கணும். இது அமைப்பு நல்ல விதமாக இருக்கணும். இல்லாதவங்களுக்கு கல்வி பாதியில் தடங்கள் படும், உயர்வான விஷயங்கள் தடங்கள் படும், வேலை வாய்ப்புகள் தடங்கள் படும். சரி, அடுத்ததான் 20 வயதிலிருந்து 30 வயது பார்க்கறதுக்கு என்ன நம்ம கிரகத்தை பார்க்கணும் அப்படின்னா சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை பார்க்கணும். அப்போ இந்த சுக்கிரன் வலிமையாக இருக்கா? ஏன்னா இந்த 20 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ளே தான் நம்ம மனம் நிறைய மாற்றங்களே உண்டு பண்ணும். மனம் அலைப்பாயும், இது பண்ணலாமா அது பண்ணலாமா, என்ன பண்ணுறது, எனக்கு வேலை கிடைக்கல, திருமணம் ஆகலை, இந்த மாதிரியான மனம் அலைப்பாயக்கூடிய ஒரு கிரகமே சுக்கிரன். அதிகப்படியாக ஆசைப்படுறது, அது வாங்கலை இது வாங்கலைன்னு இந்த மாதிரி நம்மளை குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரகம் சுக்கிரன். அப்போ அந்த வயசுக்குண்டான அமைப்பு, இப்போ ஒருத்தர் வராங்க 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளனா நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது அவங்க லக்னாதிபதியே கிடையாது, அவருடைய சுக்கிரனுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குது, இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் எத்தனாம் பாவமாக இருக்காருங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் அவர் காதல் திருமணமா இல்லை நல்ல திருமணமா, தடங்கள் பட்ட திருமணமா, இல்லை திருமணமே அவருக்கு லேட்டாக, இப்படி எல்லா விஷயத்தையும் அதை வைத்தே சொல்லலாம். ஒரு சுக்கிரன் நல்லா இருந்துட்டாரு அப்படின்னா சீக்கிரம் நடக்கும், நல்லா இல்லைன்னா லேட்டாக நடக்கும். இப்படி நீங்கள் பிரித்து அவங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் சொல்லலாம். அடுத்தது 30 வயதிலிருந்து 40 வயது வரைக்கும் நம்ம எந்த மாதிரியான விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவானை தான் பார்க்கணும். அப்போ அவங்களுடைய ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு செவ்வாய் எங்கே இருக்காரு, இப்போ 4ஆம் வீட்டில் இருக்காரா, வீடு வாசல் அவங்களுக்கு சரியாக அமையலை, நல்லா இருந்தால் சீக்கிரம் அமைஞ்சிருக்கும். இப்படி நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு செவ்வாய் பகவான். ஒரு இன்ட்டு என்ன அப்படின்னா எந்த கிரகம் எந்த காலகட்டத்தில் பார்க்குறீங்களோ அந்த கிரகம் அவருடைய சுயசாரத்தில் இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வலிமை உள்ள அமைப்பாக இருக்கும். அதே பாப கிரகங்களோட சேர்ந்துச்சுன்னா வலிமை குறைவாக இருக்கும். இதுதான் வித்தியாசம். அப்போ இந்த 40 வயசு வரைக்கும் இந்த செவ்வாய் கிரகத்தை நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் வீடு மனை வாகனம் இது எல்லாமே அவங்களுக்கு நல்ல ஒரு சேர்க்கை சேரும். அடுத்தது மனிதனுடைய ஆளுமை திறனும் செவ்வாய் தான். இந்த ஆளுமை நம்மளுக்கு நல்லா இருக்கா, ஆளுமையான ஒரு அமைப்பாக அவங்க இருப்பாங்களா. இப்போ அவங்க கேட்பாங்க, எங்கிட்ட 10 பேர் வேலை செய்கிறாங்க, என்னால் அதை ரீச் பண்ண முடியல, அவங்க அடிக்கடி வேலை விட்டு போயிடறாங்க அப்படின்னா அந்த செவ்வாய் ஆதிக்கம் குறைவாக இருக்கும். அதே செவ்வாய் ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம், நீங்கள் 10 பேர் வச்சு வேலை வாங்குங்க, உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், உங்களுக்கு தொழில் திறன் இருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி அவங்களுக்கு தைரியமும் இருக்கும், வீரியமும் இருக்கும். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் இந்த கிரகத்தை வைத்து சொன்னால் பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்து 40ல் இருந்து 50 வயது வரை எந்த கிரகத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா சூரியன். இந்த சூரியன் அப்படிங்கிறது உயர்வு ஸ்தானத்துக்குரிய அமைப்பு. சூரியன் பலமாக இருக்கணும். இப்போ சூரியன் பலம் இல்லைனாவே என்ன அர்த்தம் அப்படின்னா எவ்வளவு தூரத்திற்கு நம்ம உயர்ந்து போனாலும் அதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடுவோம். அப்போ இந்த கீழே கொண்டு வருது சூரியனோட அமைப்பு. மடங்கி விரிகிற இடம் எல்லாமே நம்மளோட சூரியன் ஆதிக்கத்தில் தான் இருக்குது. அப்போது ஒரு சூரியன் கெட்டு போச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்ன சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் முடக்காக இருக்குது, இல்லை முடக்கு தோஷத்தில் இருக்கீங்க, இல்லை உங்கள் உடம்பு ரீதியாக எல்லாமே பலம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லணும். அதே சூரியன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ராஜா மாதிரி வாழலாம், ஒரு வீட்டில் உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், நீங்கள் ஒரு தொழிலை செஞ்சீங்கன்னா அந்த அதிகாரத்தோடையே நீங்கள் மதிப்பு மரியாதையோடு இருக்கலாம். இதெல்லாம் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா கீழே இருக்கிறோம்னா அவரே மட்டம் தட்டக்கூடிய அமைப்பு, வேலையாட்கள் சரியாக நம்மக்கிட்ட நிற்க மாட்டாங்க, நம்மளுக்கு தலைவலிகள் அதிகமாக இருக்கும், தலை சார்ந்த பிரச்சனையும் நம்மளுக்கு உடல் சார்ந்த பிரச்சனையும் கண் பிரச்சனையும் ஏற்படும். இப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். அடுத்தது 50ல் இருந்து 60 வயது வரை நம்ம எந்த கிரகத்தை பார்க்கணும் அப்படின்னா சனி பகவான்.
இந்த சனி பகவான் ஆயுள் காரகன். அப்போது இந்த 50லேருந்து 60 வயசு ஒரு கிராஜுவேட் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த வயதை வந்து கடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு மெயினான விஷயம் சனி பகவான ஃபுட்டு. அப்போ அந்த ஃபுட்டை நம்ம கரெக்ட் பண்ணணும். அப்போ அவங்க லக்னத்துக்கு சனி பகவான் 8ஆம் பாவமாக அமைஞ்சிருக்கு, இல்லை 6ஆம் பாவமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா உடனே திசையை பாருங்கள். அந்த திசை நட்பு கிரகத்துடைய திசையா, இல்லை அந்த திசை சமநிலை திசையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ரெண்டையும் சேர்த்து தான் உங்களுக்கு பதில் சொல்லணும். அப்போ அந்த சனி பகவான் நல்ல ஆதிக்கத்தில் அவருடைய சுயசாரம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அவருக்கு ஆயுள் பலம் அதிகம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதே சனி பகவான் மாந்தியோடு இருந்து அவர் எந்த பாவத்தில் இருக்காரோ, இப்போ மாந்தி இப்போ ஒரு குரு சாரத்தில் இருக்குது, சனி பகவான் ஒரு செவ்வாய் சாரத்தில் இருக்குன்னா ஸ்கின் அலர்ஜி வரும், உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் உங்களை ஓரமாக ஒதுக்கிடுவாங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம். இப்போ ஒரு மருமகள் கிட்டேயோ இல்லை ஒரு மருமகன் கிட்டேயோ இல்லை குடும்பத்துக்கு மூலியமாக ஒரு நல்ல மதிப்பு மரியாதை வந்து அந்த காலத்தை வச்சு தான் நீங்கள் சொல்லணும். இல்லை நீங்கள் தனியாக போயிடுங்க, உங்களுக்கு இந்த மதிப்பு இல்லை இந்த சொத்தை வந்து பிரித்து கொடுக்காதீங்க, இந்த சொத்தை வச்சு வாழுங்க, இப்படி எல்லாத்தையும் வகுத்து கொடுக்கறது அந்த காலகட்டம் நீங்கள் சனி பகவானை வச்சு மட்டுமே சொல்லணும். அடுத்தது 60லேருந்து 70 வயது வரை அப்படின்னு ராகு பகவானை நம்ம பார்க்கணும். இப்போ ராகு போல் கொடுப்பாரில்லை, கேது போல் கெடுப்பார் இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்போ இந்த ராகு பகவான் இந்த காலகட்டத்தை பர்டிகுலராக ஒரு 60 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் வராங்க அப்படின்னா அவங்க ராகு பகவானை பார்த்து அவங்களுக்கு பலன் ஆரம்பிக்கணும். அப்போ இந்த ராகுக்கு தனி வீடு கிடையாது. எந்த கிரகத்தோட ராகு பகவான் இருக்காரோ அந்த கிரகத்தையே அவங்க வந்து ஆளுமைப்படுத்திக்குவாங்க. அப்போ இந்த ராகு பகவான் ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் துரோகம் உங்களுக்கு இருக்காது, ஏமாற்றம் இருக்காது, உங்களுக்கு வந்து ஒரு செய்வினை கோளாறு இருக்காது, எந்த தீமைகளும் இருக்காது. அதே ராகு கெட்டு போயிருந்தால், அதே ராகு வந்து மாந்தியோட சேர்ந்தாலோ இல்லை நீர் சம்பந்தப்பட்ட இடத்துல சேர்ந்து அது ஒரு பாப கிரகங்கள் அடுத்த கிரகங்களோட சேர்ந்தாலோ கண்டிப்பாக என்ன பண்ணுன்னா ஏமாற்றம் உண்டு பண்ணும், உங்களுக்கு துரோகங்கள் அங்கே நடக்கும், உங்களுக்கு அவமரியாதைகள் ஏற்படும், நீங்கள் ஒரு ராஜ்யத்தை ஆள முடியாது, சொத்துக்களை இழக்கக்கூடிய தன்மைகள் வரும், உங்களோட ஒரு மரியாதை அந்த இடத்துல இழக்கும். இதெல்லாம் இந்த ராகுவை வச்சு சொல்லணும். அதே பார்த்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு அந்த ராகு எத்தனாம் இடங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்த்து சொல்லலாம். அப்போது ஒருத்தர் மதிப்பு மரியாதையோடு இருப்பாங்கங்கிறது ராகு உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். சரி, உங்கள் சொத்தை நீங்கள் பலப்படுத்தினாலும் அந்த ராகுவை வச்சு சொல்லுங்கள். கேது பகவான் இப்போ 70லேருந்து 80 வயது வரை உங்களுக்கு யார் பலமாக இருக்காங்கன்னு பார்த்தா கேது பகவான். இந்த கேது பகவான் முக்தி காரகன். அப்போ முக்தி காரகனாகிய கேது பகவான் என்ன பண்ணணும்னா உங்களுடைய முக்தி நல்லா இருக்கா, இந்த காலகட்டத்தில் நோய் இல்லாமல் வாழுவீங்களா, இல்லை நீங்கள் எதால சிக்கிக்குவீங்களா அப்படிங்கிறது கேது பகவானை வச்சு சொல்லணும். அப்போ தான் ஆன்மீகம், ஞானம், சாஸ்திரம், சம்பிரதாயம் இதெல்லாமே கேது. அப்போ அந்த 70லேருந்து 80 வயது உள்ள ஒருவர் சொத்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த கேது நல்ல இடத்துல இருந்தால் அவங்களே அந்த சொத்து வச்சு ஆளலாம். அதே கெட்ட இடத்துல இருந்தால் அந்த சொத்து யாருக்காவது தனக்கு நல்ல இஷ்டமான ஒரு நம்பிக்கையுள்ள ஒருத்தருக்கு நீங்கள் பண்ணலாம். சட்ட சிக்கலும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கெட்டு போனால் ஐயோ இவ்வளோ காலம் கழிச்சு எனக்கு சட்ட சிக்கலான்னு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த கால அளவை எடுத்துக்கிட்டு நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னாவே இதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம ஜாதக கட்டத்தில் எந்த கிரகம் எந்த வயசில் வலிமையாக இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு இந்த வயசுக்குள்ளவங்க தான் வருவாங்கன்னு கிடையாது. இப்போ நம்ம ஜாதக கட்டத்தில் இந்த வயதுக்குடையவங்க தான் வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, எந்த வயதுக்குடையவங்களும் வருவாங்க. அப்போது ஒரு முழுமையான ஒருத்தருக்கு ஜாதகம் சொல்லணும்னா அவங்க வயசுலேருந்து முன்ன இப்படி இருந்திருக்காங்க, பின்ன இப்படியெல்லாம் நீங்கள் இருக்க போகிறீங்கிறத வைத்து நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அதோடைய தசா காலத்தை நீங்கள் கணித்து சொல்லணும். இது வந்து இந்த கிரகத்துடைய வலிமையும் வயதின் வலிமையும் வைத்து சொல்கிறது. அதே கிரகம் வர்க்கோத்தமம் எந்தெந்த ராசியில் இருந்தால் எந்த கிரகங்கள் வர்க்கோத்தமம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த வர்க்கோத்தமம் பெற்ற ஒரு நட்சத்திரத்தில் உங்களுடைய இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த வயதுக்குண்டான கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். உங்களுக்கு இது வந்து உபயோகமான ஒரு தகவல். நன்றி, வணக்கம்.